அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அணியில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எழ ஆரம்பிச்சிருச்சு. முன்னாள் அமைச்சர்கள் தான் இப்போ நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா, புதுசாக ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அவர் தான் ராஜேந்திர பாலாஜி. அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். இருந்தாலும் இது பேசாமல் நம்ம தவிர்க்கவும் முடியாது. இது பேசித்தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கான சாத்தியமே இல்லை அப்படிங்காரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இணைந்தால் மட்டுமே வெற்றிக்கான சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அம்மாவினோட ஆட்சியை 2026 கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஐயா அவர்களே மிகப்பெரிய அளவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதுதான் ரொம்ப முக்கியம். தன் பிடி தளர்ந்துருமோ சொல்லி யாரும் எண்ண வேண்டாம். கட்சி ஒருங்கிணையணும். கட்சி இணைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மிகப்பெரிய அளவில் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இது முன்னாள் அமைச்சர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதை முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சொல்கிறாங்க. அதெல்லாம் இணைக்கவே முடியாதுங்க, இணைப்புக்கான வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளான் பண்ணுறார். இவர்களுக்கு அதிகாரம் இருக்க கண்டு தானே நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அதிகாரத்தை நம்ம பறிச்சிட்டோம்னா நம்மளை யாரும் இணைப்பை பற்றி பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த 4 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவங்களுடைய அதிகாரத்தை பறிக்க திட்டம் போடுறார். 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறார். இது முன்னாள் அமைச்சர்களுக்கு பிடிக்கலை. எடப்பாடியோட பிளான் என்ன அப்படின்னா, முன்னாள் அமைச்சர்களுடைய அதிகாரத்தை நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இணைப்புங்கிற பேச்சை அவங்க பேச மாட்டாங்க. அதிகார பரவல் என்கிற பெயரில் தன்னுடைய ஆதரவாளர்களை மாவட்ட செயலாளர்கள் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கான ஆதரவு குரல் அதிகமாக இருக்கும். அதனால இணைப்பை பற்றி முன்னாள் அமைச்சர்கள் பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு நினைப்போடு அவர் செயல்பட்டு இருக்கார். முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் அமைச்சர்களாக இருக்கும்போதும் 4 தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும்போதும் நாங்கள் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு தான் கொண்டு போயிருக்கோம். எந்த இடத்துலையுமே வீழ்ச்சி விடலை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர், அதிமுகவில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் ராஜேந்திர பாலாஜி. அவருடைய மாவட்டத்தை அமைப்பு ரீதியாக பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி மீது ராஜேந்திர பாலாஜி மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார். நாங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது இந்த 4 தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக எந்த இடத்துலையும் சரிவை சந்திக்கலை. அப்படி இருக்கும்போது அமைப்பு ரீதியாக மாற்ற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு அங்கே வந்திருக்கார். இதை ராஜேந்திர பாலாஜி முற்றிலுமாகவே புறக்கணிச்சிருக்கிறார். இப்போ தான் அதை பற்றிய முழு விவரமே நமக்கு தெரியுது. எதனால் எடப்பாடி பழனிசாமி மீது ராஜேந்திர பாலாஜி அதிருப்தியாக இருக்கார் அப்படின்னா, இந்த அமைப்பு ரீதியாக விருதுநகர் மாவட்டத்தை பிரிக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் அதிருப்தியாக இருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா. ஏற்கனவே ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு. பூலித்தேவர் அவர்களுடைய 309வது குரு பூஜை விழாவுக்கு எல்லாருமே போகிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க. தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் சேவலில் இருக்கக்கூடிய பூலித்தேவருடைய சிலைக்கு அதிமுக சார்பில் யார் யார் போனால், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர், இவங்க எல்லாருமே போய் அங்கே மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த இடத்துல ராஜேந்திர பாலாஜி கிடையாது. தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான நபர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி தான். விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கார். அவரை கூப்பிடாமல் போய் இவங்க மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்திருக்காங்க. அதன் பின்னர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அந்த புலித்தேவருடைய சிலைக்கு தனியாக போய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அணியில் அதிகமான விரிசல்கள் வந்துருச்சு. எதனால் இந்த விரிசல் வந்தது அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருக்கிறாரு. இதனால தான் மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜேந்திர பாலாஜி இதை முழுமையாக எதிர்க்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களுடைய அதிகாரத்தை பறித்து நம்மளுடைய தலைமையில் நமக்கான ஒரு ஆதரவு குரல் அதிகமாக எழும்பணுங்கிறதுனால தான் இந்த 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க அவர் ஆசைப்படுறாரு. இதை தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள். கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற்று அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது மக்களோட கருத்தாகவும் இருக்குது, தொண்டர்களுடைய எண்ணமாகவும் இருக்குது.
ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு படி கீழ் இறங்கி தன் நிலை உணர்ந்து அதிமுக வெற்றி பெறணும்னு நினச்சாருன்னா ஒற்றுமைக்கான வேலையை செய்வார். அப்படி இல்லை, தன்னுடைய வழக்குகளிலிருந்து நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னா இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு அவர் தலைமையிலே இருப்பார். திமுக தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரும். நன்றி, வணக்கம்.